மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. வக்ரகதி அடைஞ்சிருந்தது உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். வக்ர நிவர்த்தி அடைஞ்சது the game starts again. வயசானவங்க மேஷராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அந்த 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி யாருக்கு வந்தாலும் ஆரோக்கியத்தை கவனம். பாகிஸ்தானத்தை சனி பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் ஒரு முறை முயற்சி பண்றேன், நடக்காது. 7 முறை முயற்சி பண்றேன், நடந்துரும். ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயம் தானா? ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா வக்ரகதியில தான் இருந்தோம். இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. என்னங்க, சனி பெயர்ச்சிக்கு ஒரு பலன், சனி வக்ரகதி அடைஞ்சதுக்கு ஒரு பலன், சனி வக்ர நிவர்த்திக்கு ஒரு பலனா அப்படின்னு கேட்டா உண்மைதாங்க. அந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது மாறுபடுது. என்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி. சில பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் 28 அப்படின்றது ரெண்டுமே நம்ம வச்சுக்கலாம். சரி, இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள், நற்பலன்கள், என்னென்ன ராசி என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போறாரு அப்படின்னா, மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. அதாவது மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனி இவ்வளவு நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சது அப்படின்றது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்சிருந்தது உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். வக்ர நிவர்த்தி அடைஞ்சது the game starts again அப்படின்ற மாதிரி சனி பாத்தீங்கன்னா இப்ப என்துவா செயல்பட ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். என்துவா செயல்பட்டு எங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு கேட்டா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. மேஷராசி அன்பர்கள் உங்களோட வயதை பொறுத்து நீங்க பலன் பிரிச்சுக்கோங்க. பொதுவா ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் வாழ்க்கையில இப்பதான் முதல் ரவுண்ட் 7 நாட்டு சனி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா சில பல சோதனைகளும் சில பல படிப்பினைகளும் சில பல பாத்தீங்கன்னா டெஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்றது நம்மளுக்கு நல்லது. நிறைய அனுபவ பாடம் அப்படின்றது சனி பகவான் கத்துக் கொடுப்பார். வாழ்க்கையில 2வது ரவுண்டு சனி வருது. நீங்க பாருங்க மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கு சனி. பொங்கு சனி என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவத்துல அப்படியே பொங்க வச்சிடுவாரா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. படிப்பினைகள் கம்மி. ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை நம்மளை பதப்படுத்திட்டு போயிட்டார், பக்குவப்படுத்திட்டு போயிட்டார். இனிமேல் பக்குவப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அதனால படிப்பினைகள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்டக்கிள்ஸ் கம்மி, அவ்வளவுதான். ஆப்வியஸ்லி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி ரொம்ப வயோதிகம், அதாவது வயசானவங்க மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அந்த 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி யாருக்கு வந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க இப்பதான் புதுசா பாப்பீங்க இல்லைங்களா? அதனால நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். இப்ப சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப விரயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. முதல்ல பாருங்க, மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயத்துல இனிமேல் பட்டு நீங்க காஷியஸா இருக்கணும். அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நீங்க காஷியஸா இருக்கணும். என்னென்ன விஷயத்துல காஷியஸா இருக்கணும்? வேலை செய்யற இடத்துல பெருசா யார்கிட்டயோ பாத்தீங்கன்னா ஒட்டி உறவாடவும் வேண்டாம், வெட்டிக்கவும் வேண்டாம். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பாருங்க தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கணும். நம்ம வேலையை மட்டும் செய்யணும், கடமையை மட்டும் செய்யணும். பெருசா பலனை எதிர்பார்க்க கூடாது. இப்படி இருக்கீங்க நீங்க பாட்டு உங்களோட வேலைக்கு நீங்க ஓடிட்டே இருக்கீங்கன்னா யாருனாலையும் எந்த என்ட்ரன்ஸும் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி தொழில் செய்யற இடத்துல ஒட்டிக்க வேண்டாம், உறவாடிக்க வேண்டாம், வெட்டிக்கும் வேண்டாம், யார்கிட்டயும் பகையும் வேண்டாம், யார்கிட்டயும் பெரிய லெவல்ல நட்பும் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். தாமரையில தண்ணி மாதிரி பழகிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நம்ம செய்யக்கூடிய தொழில் மங்குன்னு உழைக்கிற மாதிரி இருக்கும். லாபம் கம்மியா வரா மாதிரி தெரியும். புரியுதுங்களா? நல்லதுதான். இதுல என்ன நல்லது? ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுக்கு நீங்க 100 ரூபாய்க்கு வேலை செய்றீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா தப்பு இல்லை. நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செய்யும் போது 60 ரூபாய் தான் வருமானம் வரும். நம்ம யோசிப்போம், ஐயோ என்னடா மாங்கு நாயாட்டம் உழைக்கிறோமே, அவன் ரொம்ப கேஷுவலா நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், நம்மளால இவ்வளோ உழைச்சி சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை.
நம்மளோட உழைப்பு எப்பயுமே வீணா போகாது. ஒண்ணு காசா நமக்கு திரும்பி வரும், இல்ல அனுபவமா திரும்பி வரும். ஆக அனுபவமா திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயத்துல மனச ஃப்ரீயா விட்டுக்கோங்க. கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, சனியினோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஏழநாட்டு சனி நான் சொன்ன மாரி சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா படிப்பினைகள் குடுப்பா. என்னென்ன மாரி படிப்பினைகள் குடுப்பா? நான் வந்து வேலைக்கு போறேங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் யுஎஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். நான் ஆஸ்திரேலியா போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். எனக்கு லண்டன் போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு இங்க இந்தியால நான் வேலை தேடுறேன். அங்கேயே வேலை தேடுறேன். எனக்கு பெருசா வேலை கிடைக்கல. நான் இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இங்க வந்து வேலை தேடுறேன். என் தகுதிக்கும், தராதரத்துக்கும் ஏத்த மாரி ஒரு வேலை கிடைக்கல. எனக்கு பல லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ரூ. 80,000 மிஞ்சி போனா ஒரு ரூ. 90,000 வேலை தான் கிடைக்குது. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. காம்ப்ரமைசிங்கான ஜாப். நான் வந்து பாருங்க 20 இடத்துல ரெஸ்யூம் அனுப்பிச்சேன். ரெஸ்யூம் குடுத்தேன். 2 இடத்துல தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா திருப்தி இல்ல. வேற வழி இல்ல. வீட்ல வந்து படிச்சுட்டு இருக்க. எவ்ளோ செலவு பண்ணி படிக்க வச்ச. நீ வந்து வீட்ல இருக்கியே! அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க. எனக்கே ஒரு குத்தலா இருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்க கில்ட்டா இருக்கு. அதனால நான் அந்த வேலைய போறதா என்ன எனக்கு ஒரு குழப்பத்துல இருக்கேன். போங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. காம்ப்ரமைசிங்கான ஜாப் அப்படின்றது கிடைக்கும். புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விரைய சனி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்ப மத்தியம வயசு. நாங்க வந்து பாருங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். அஸ் அ உங்களோட செல்ஃப் ஹாரோஸ்கோப்ப அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. பெரிய லெவல்ல ட்ரேடிங் பண்றோம். பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். சுய ஜாதகத்த ஒரு முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் பண்ணிட்டு நல்ல தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. செய்யாத போது என்ன ஆகும்? நெறைய நேரம் நம்ம ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? சுய ஜாதகத்துல தசையும் பெருசா ஃபேவரா இல்ல. தசை ஃபேவரா இருந்தா கூட சனி அவனோட வேலைய காமிப்பான். புரியுதுங்களா? 50% இம்பாக்ட் அவன்கிட்ட இருக்கு. சுய ஜாதகத்துல தசை ஃபேவராவே இல்ல அப்டின்னா 100% இம்பாக்ட் சனிகிட்டயே இருக்கு. அவன் கையிலேயே இருக்கு உங்களோட குடுமி அப்டின்னு சொல்லலாம். மொத்த குடுமியும் நம்ம கையில அவன் கையில இருக்கு அப்டின்னு அர்த்தம். ஆக அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப ரொம்ப வயோதிகமான மேஷராசி அன்பர்கள், நான் முன்னமே சொன்ன மாரி எப்பயுமே ஹெல்த்ல காஷியஸ் அப்டின்றது வேணும். எனக்கு டயபெட்டிக் இருக்குங்க, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. பிபி இருக்குங்க, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உணவு முறை ஒரு ஆள வச்சாவது சமைச்சு நல்ல சாப்பாடு அப்படின்றது சாப்பிடுங்க. உணவியல் மாற்றங்கள் ஹோட்டல்ல நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்திக்கோங்க. தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறேன். கண்டிப்பா தூக்கத்துக்கான ஒரு டாக்டர போய் பார்த்து, அதாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு டாக்டர போய் பார்த்து, அதுக்கான ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கணும். பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்ன டாக்டர் சொல்றாங்க, இது செய்யாத, அது செய்யாதன்னுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதுலெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாரி சனியினோட பார்வை 2ஆம் பாவத்த பார்க்குறார். 2ஆம் பாவத்த பார்க்கும்போது குடும்பத்துல சில பல குழப்பங்கள், சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரும். எப்படி அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க வந்து பாருங்க, இந்த கன் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? பட்டு, பட்டு, பட்டுன்னு சொல்லிட்டு சுட்டுட்டே போவாங்க. அந்த மாரி பட், பட், பட்டுன்னு அப்பப்ப ஒரு சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கும். பரவாயில்ல. அந்த சவுண்ட் இல்லாம இருக்கணும் அப்டின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்பப்போ ஒரு பிரச்சனை வரும். வந்தா வருது. சின்ன சின்ன பிரச்சனைகள். அதெல்லாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கோம் அப்டின்னா, நம்ம வந்து பாருங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியாது. ஸோ அதெல்லாம் சாதாரணமா விட்டுருங்க. அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே சனியினோட பார்வை 6ல இருக்கிறதுனால, உடல் சார்ந்த உபாதைகள், முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம். பெரிய லெவல்ல கடன் யாருக்கும் குடுக்கவும் வேண்டாம். நான் முன்னமே சொல்லிட்டேன் யாரையும் பகச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால அப்படின்னா 6ஆம் பாவத்த சனி பார்க்கறதுனால. அதே மாரி பாக்கியஸ்தானத்த சனி பார்க்குறார். பாக்கியஸ்தானத்த சனி பார்க்கும்போது, ஒரு விஷயத்த நான் 1 முறை முயற்சி பண்றேன், நடக்காது. 2 முறை முயற்சி பண்றேன், நடக்காது. 5 முறை முயற்சி பண்றேன், நடக்காது. 7 முறை முயற்சி பண்றேன், நடந்துரும். ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயம் தானா? சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலயும் மேட்சே ஆகாத பொண்ணு. நான் வந்து தீர்ப்பார்லான்னு சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்த 1 முறை பண்ணா நடக்காது. 2 முறை பண்ணா நடக்காது. 7 முறை பண்ணா நடக்கும்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பின்னாடி திரிஞ்சு 7 முறை உங்க வாழ்க்கைய நீங்க வீண் பண்ணிக்காதீங்க. நாங்க சொல்றது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு. இந்த மாரி விஷயங்களுக்கு இல்ல. லவ் ஆக்கப்பூர்வமான விஷயம் இல்லன்னு நான் சொல்ல வரல. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு இது தேவதானா? அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. லவ் பண்றீங்க. இந்த பிள்ளை தான் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரா வரணும். நீங்க ரொம்ப வந்து சாலிடா முடிவு பண்ணிட்டீங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளையோட பெஸ்ட் யாரும் இல்ல. தாராளமா நீங்க செய்யலாம். பட் பியாண்ட் தட் நீங்க நல்லா சாதிச்சு, சம்பாதிச்சு பெரிய லெவல்ல வந்துட்டீங்க அப்படின்னா, உங்க பின்னாடி அந்த மாரி 100 பிள்ளைங்க வருவாங்க. நமக்கு எதுக்கு மத்தவங்க பின்னாடி போற வேலை? நம்ம பின்னாடி வர வைக்கிறதுக்கு என்னாவோ அந்த வேலைகள செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது. இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஷத்துக்கு நல்லது செய்யும். நல்லது மட்டுமே செய்யும். வாழ்த்துக்கள்.